ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தந்தூரி பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். அது நம்ம எங்க பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா எங்களோட மாட்டுக்கட்டு தரையில நாங்கள் பண்ண போறோம். வாங்க போகலாம். அதுக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் பண்ண போறோம். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. கமான். சமைக்கிறது என்னமோ நான் கிடையாது நண்பர்களே, என் வீட்டுக்காரர் தான் சமைப்பாரு. நான் டேஸ்ட் மட்டும்தான் பாப்பேன். இதோ இந்த நம்ம மாட்டுக்கட்டு தர சமைக்க போறோம். உட்கார்றதுக்கு அப்படிதான் உட்காந்தோம். கத்திட்டு வந்துருக்கல அப்புறம் வைக்கிறப்போ சக்தி மசாலா ஃபேனு எல்லாமே சக்தி மசாலா. சக்தி மசாலா என்ன மசாலா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமா போடு எடுத்து இப்படி வச்சிடணும். நெக்ஸ்ட் மல்லித்தூள் போதுமா? போடு போது. நெக்ஸ்ட் சீரக பொடி போது. கால் வலிக்குதுடா சாமி. பசி அப்போ போதுமா? இன்னும் போடுறீ? போதும். நெக்ஸ்ட் அது என்னது? கஸ்தூரி மேத்தி நசுக்கி போடு. First time in our life we using this. வாசம் அடிக்குமா? ஆமா, வாசம் அடிக்கும். போதும். இது அடுத்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு போதுமா? கலக்கிட்டு புழிஞ்சுக்கலாம். போதும். நான் இதுதான் பிறப்பேன். உப்பு மிஸ்ஸிங். உப்பு எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வர இன்னும் போட்டுக்கிறேன் தண்ணி. உப்பு இருக்குதான்னு செக் பண்ணு முதல்ல. நீ செக் பண்ணு. எனக்கு பார்க்க தெரியாது, சத்தியமா எனக்கு பார்க்க தெரியாது. நீ முதல்ல வாயில வை. செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது கடையில செய்ய மாதிரியே இருக்குங்க. கடையில செய்யற மாதிரியே இருக்குல்ல. காட்டுக்குள்ள என்ன ஊத்தல பரவாயில்லையா? சரியான காடு, பயங்கரமான காடு. ஓபன் பண்ணி தரேன். இதான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, வர காடு தான், வர காட்டுல உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிந்திரிச்சுக்கலாம். ஹெச்வி அந்த நேச்சர் ஏன் சாணிக்கிட்டே எடுக்கணும்.
அதான் நேச்சர். அதான் சொல்லிட்டு மாட்டு கட்டுத்தரையில இருந்து எடுக்கிறாங்க. கட்டுத்தரையில தான் போய் அப்புறம் மாட்டு கட்டுத்தரைன்னு சாணி இல்லைன்னு எப்படி தெரியும் அவங்களுக்கு? இது இப்படியா? கொஞ்சம் சாணியும் போட்டு செய்வோம்ல. அதனாலதான் எங்க கடையில செய்யற மாதிரி டேஸ்ட் வந்துச்சா. ஓகே, ஊறட்டும். அதுக்குள்ள தக்காளி ஊறட்டுமா? புழுவாடி இது ஊருக்கு. இதுக்கு வேற என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. ஊருட்டு தானே சொல்லுவோம். அதானே. இங்கதான் நாங்க சமைக்க போறோம். அதுக்கு தான் புளி பறிச்சுட்டு இருக்கிறோம். கொத்துங்க கொத்துங்க, நல்லா கொத்துங்க. இப்போ என் வேலை முடிஞ்சிச்சு நண்பர்களே. நான் வந்து இந்த மசாலா தடவி கொஞ்சம் நேரம் சிக்கன் ஊறட்டும். இந்த புளி தோண்டி நெருப்பு மூட்டிடுவோம் அதுக்குள்ள. சாப்பிடும்போது 2 பீஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு தான். வேலை செய்யறது நான் தான். அப்போ உனக்கு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா. வீடியோகிராஃபரே நான் தான், அதனால மொத்த பீஸ் எனக்கு தான். 2 பீஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒர்க். ஏய் அதுக்குள்ள விட்டுறாத. குண்டால வச்சிருக்கு பாரு. குண்டால வச்சிருக்கு பாரு. காட்டன் பாக்ஸ்ல கிடைச்சிருக்கு. இன்னும் போய் தேடிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிளியர் பண்ணு. வளரும் போதே வெட்டி இருக்கணும். மிஸ்டேக். எப்படிலாம் அவனுக்கு அடிச்சுட்டு தெரியல. அப்பா இன்னும் வரல. வாவ், வீர சாகசம். புகை வருது. பிடிச்சிருச்சுல, நெருப்பு பிடிச்சிருச்சுல. எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கும். நெருப்புமே பிடிக்கும். இது நல்ல ரீது. சரி நண்பர்களே, அடுத்து நம்ம வந்து தீ மூட்டியாச்சு. அடுத்து கல்லெல்லாம் செட் பண்ணிடலாம். அது சிமெண்ட் மூட்டையும் கல்லாங்க. சிமெண்ட் கல்லாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. கட்டு கம்பியை சுத்தி முதல்ல, அதுக்கப்புறம் தான் சிக்கனை உள்ள சொருகணும். சொருகிட்டு தான் அடுத்த கட்டையில வந்து நம்ம சுத்தணும். அடுத்த கட்டை சுத்தும் போது தான் இன்னொரு கேமராமேன் வேணும். இன்னொரு கேமராமேனா? ஆமா, அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கணும், கீழே விழுந்துருப்போம். அது கேமராமேன் இல்லை, இன்னொரு ஆள் வேணும். கேமராமேன் வேணுமா? கேமராமேன் இன்னொரு கேமரா வச்சு எடுக்கிறீங்க. ஏன் குட்டி குட்டியா கட் பண்ண சொல்லிட்டீங்க? அப்படின்னா சீக்கிரம் வேகும். பிளாக்கா தெரியுது. போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கலாம். இப்ப குத்திட்டு இருக்கோம் தந்தூரிய. எப்படி வேணா குத்தலாமா? அது பிச்சு விட்டுரு. அது லாஸ்ட் அப்படியே குத்து, அப்படியே குத்து. எலும்பா புடிச்சு குத்து. எலும்பு இல்லாத இடத்துல குத்து. எல்லாமே எலும்பா தானே இருக்கு. எங்களுக்கு அதில் குத்து.
இப்படி குத்து சைடில். அடி தொங்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தொங்கிட்டு போது விடு. தொங்கிட்டு போது விடு. அட தொங்கிட்டு போது விடு. ரெண்டு கம்பியே போதுமாட்டிருக்கு. குத்து குத்து. 2 கம்பி போதுமா 3 கம்பி போதுமா நான் அப்புறம் பேசிக்கலாம். கம்பி தானே, கம்பி எல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும். வீடியோ நீ கரெக்டா எடுக்கிறியா? அதை பார்த்து குத்ததான் தெரியுதா? தங்கு 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 தக்கு தங்கு தங்கு தங்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. நான் மசாலாவே சொல்லிட்டேன், கலர் டேஸ்ட் வந்துடும். வரல பிடிச்சி குத்துக்கவுதா அந்த கை குச்சியா? என்ன போடுறாங்கன்னு தெரிஞ்சாச்சு. இந்த மாதிரி ஆக போகுது அந்த தவா. பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்தா வேலை முடிஞ்சிடும். இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணல? எங்க தந்தூரியை ஒவ்வொரு கம்பியிலேருந்து எடுத்தாச்சு. நல்லா குத்துது கம்பி. கம்பி குத்துதா? ஏற்கனவே பாதி எடுத்துருக்கு. பாதி எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் பாதி எடுத்துட்டு அடுத்து வந்து பெப்பரை போட்டு பெப்பர் ஃப்ரை. பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணா வேலை முடிஞ்சு. குச்சி விடு. இந்த குச்சி அவ்வளோதான், வேலைக்கு இல்லை. உருவி போட்டாச்சு. கொசுக்கடி தாங்க முடியல. சரி நண்பர்களே, நமக்கு வந்து லைட்டிங் போயிடுச்சு, இருட்டாக ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கம்பிலிருந்து எடுத்தாச்சு. தந்தூரி ரெடியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போய் பெப்பர் ஃப்ரை பார்த்துடலாம். வாங்க போகலாம். சரி நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கெட் ஸ்டார்ட். எனக்கு பண்ண தெரியாது, இந்த பக்கம் நீங்கள் தானே வரணும். போடு போடு, நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வைக்கவா, இல்லை நீங்களே இந்த பக்கம்? என்ன எங்க? இந்த டப்பா அங்க கொண்டு போறதுக்காக இப்படி காட்டுக்குள்ளேயே செய்யறதுக்காக கொண்டு போனோம். பட் இருட்டாயிடுச்சு. அங்க கொசுக்கடி தாங்க முடியல. அழகா இருக்கு. என்ன காயிட்டும்? என்ன காயிட்டும்ல, கல்லு காயிட்டும். அக்கா வாய்ஸ் கேட்கும். அக்கா சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா ஊத்தலாமா இல்ல கொஞ்சமா ஊத்தவா? ஃபுல்லா ஊத்தவா கொஞ்சமா? போதும். ஊத்திரவா? போதும். என்ன காஞ்சிச்சு? இது போட்டுடலாம். வெங்காயம், மிளகா, What is the next procedure? பெப்பர் போடு. பெப்பர் லைட்டா போடு. டீ மசாலா போதுமா? போடுறீ. போதும். அள்ளி தூவிட்டேன்னு நினைக்கிறேன். மலை சாரல் போல தூவாம நான் வந்து அள்ளி குட்டிட்டேன். அடுத்து மெயின் இன்கிரிடியன்ட்
நீங்களே இந்த பக்கம் வந்துடலாம். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். வேற குழம்பு வைக்கிறது. சரி நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு, அதனால வந்து செஃப்பை நான் மாற்றிட்டேன். செஃப் வந்து மலை சாரல் போல தான் தூக்குவாங்க. வெளியெல்லாம் பறக்க விடுறதா நம்ம செஃப். செஃப் காமிச்சிட்டுச்சு. இதை நாங்கள் குக் வித் கோமாளிக்கு அனுப்பலான் இருக்கோம். குக் வித் கோமாளி டீம் பார்த்தீங்கன்னா இந்த செஃப் எடுத்துக்கோங்க. செஃப்பா போறதுக்கு முன்னாடி செஃப்னு சொல்றீங்களா? இல்லாட்டி கோமாளியாக கூட எடுத்துக்கோங்க. கோமாளி மாதிரி தெரிஞ்சா கோமாளி எடுத்துக்கோங்க, குக்கு மாதிரி தெரிஞ்சா குக்கை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவரோட ஃபேவரட். ஓகே, ஃபினிஷ். லெட் ஃபினிஷ். என்ன கலர் அது? ஓகே நண்பர்களே, ஃபினிஷிங் டச். குட்டி வந்துருக்கு. மாட்டு குட்டி கறி சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு மக்களே. ஓகே நண்பர்களே, ரெடி 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 ரெடி. தந்தூரி பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கோம். எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். ஓகே. கூட மசாலா சூப்பரா இருக்குதா? நெக்ஸ்ட் வீக் பேச்சு வரலையா அவளுக்கு? அம்மா எடுத்துக்கோ. ஒரிஜினல் தந்தூரி மாதிரியே இருக்கு. நாம் செஞ்சது டூப்ளிகேட் தந்தூரியா? மயோனைஸ் மட்டும் இருந்துச்சுடா. சரி நண்பர்களே, நம்ம இப்போ நாங்கள் போய் சாப்பிட்றோம். இவ்வளோ நேரம் செஞ்சு இப்போ சாப்பாடு டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு காட்டிலலாம் இருக்கணும்னு போக வேணால் வீட்லேயே செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் உங்கள் அன்புல ஜிவி.